அப்போ நற்கருணைக்குள் இருக்கும் ஆவி வேறு, அவங்களுடைய தூய கூட்டத்தில் இருக்கிற ஆவி வேறு என்று சொல்பவர்கள் யார் என்றால் அழிந்து போக விரும்புகிறவர்கள், மீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுப்பவர்கள், நற்கருணை ஆண்டவர் மீது ஆர்வம் காட்ட மறுப்பவர்கள், கடவுளின் உறவு பெற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவர்கள். இவர்கள்தான் அழிந்து போகிறவர்கள். ஏன்னா அழிந்து போக அவர்கள் விரும்புகிறார்கள். நான் சொன்னேன்ல, சீராக்கில் மனிதர் முன் சால்வும் வாழ்வும் வைக்கப்பட்டுள்ளன்னு சொன்னோம் அல்லவா. அதில் இவர்கள் அழிவை தேர்ந்தெடுப்பவர்கள். யாரெல்லாம் அழிவை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் சாத்தான் ஏமாற்ற ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் கடவுள். ஆனால் இந்த அடிமைகளுக்கு வந்து விடுவோம். எங்கள் லூக்கு 17:7 வாசிட்டு வரும்போது அந்த அடிமைகள் 2 விதமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். நீதிக்கதையில் இப்போ அந்த அடிமைகள் குறித்து பார்க்கிறோம். எப்படின்னா அந்த உருவத்தில் வருவோம். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தன் கணக்க பிள்ளையை அழைத்தார். அந்த கணக்க பிள்ளையிடம் என்ன சொன்னார் என்றால், நான் என் சொத்தை என் அடிமைகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அந்த கணக்க பிள்ளை, ஆண்டவரே, உங்களுக்கு ஏகமகனாக ஒருவர் தானே இருக்கிறார், இப்படி இருக்கும் பொழுது ஏன் பிரித்து கொடுக்க வேண்டும், அப்படியே கொடுத்து விட வேண்டியது தானே ஏகமகனுக்கு என்று சொல்கிறார். சரியா என்று கேட்டார். இதை கேட்டதும் அந்த செல்வந்தர் கணக்க பிள்ளையிடம், நானும் ஒரு பெரிய செல்வன் தனவான் என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு அந்த கணக்க பிள்ளை, ஆம் அரசே, உங்களை செல்வந்தர் என்று அழைத்து கொள்வதை விட ஒரு அரசர் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும், அவ்வளவு பெரிய தனவான் நீங்கள் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த செல்வந்தர் என்ன சொன்னார் என்றால், நீ சொல்வது போல் எனக்கு செல்வம் இருப்பது உண்மைதான், அதனால் அவ்வளவு செல்வத்தையும் ஒரே ஒரு வாரிசு அனுபவிப்பதை விட எண்ணற்ற பல வாரிசுகள் அதை சுதந்திரித்து அனுபவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா. அதனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளுக்கு தான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய திட்டம் இதுதான். கடவுள் இடத்துல அவ்வளோ வல்லமை இருக்கிறது, ஒரு வாழ்வு இருக்குது, பிளஸட் லைஃப்னு CCC 1 சொல்கிறார் அல்லவா. அதை ஷேர் பண்ணுறார், அதை பகிர்ந்து கொடுக்கிறார், பிரித்து கொடுக்கிறார் அப்படிங்கிறது அந்த உருவகப்படுத்தி இருக்கிறோம் என்றார். அதை கேட்ட கணக்க பிள்ளை, அதுபோன்று ஒரு நிலை இருந்தால் நன்றாக தான் இருக்கும் ஆண்டவர் அவர்களே, ஆனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து உங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பீர்கள் ஆண்டவர் அவர்களே அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர் பதில் கூறியதாவது, எந்த அடிப்படையில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் என்றால், என்னை மதிக்கிறவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். கடவுள் இந்த மாதிரி ஒரு திட்டம் வைத்திருக்கார். என்ன, அவரிடம் நேசம் காட்டுபவர்கள், அன்பு காட்டுபவர்களை தேர்ந்தெடுத்து அவர் பிரித்து கொடுக்கலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து வந்தோம் CCCயில். அப்போ மதிக்கிறவர்கள் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர் என்ன பதில் சொன்னார் என்றால், யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், என் அடிமைகளை 2 வகையினராக பிரித்து ஒரு வகையை மந்தையை மேய்க்கும் பணியை கொடுத்து சோதிப்பேன், மற்றொரு பிரிவினரிடம் என் வயல்வெளியை உழுது வரும் பணியை கொடுப்பேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, 2 வகை அங்கே சொல்லப்படுகிறது. எங்கள் பைபிளில் பார்க்கிறோம். அந்த 2ல் தான் நாம் பிரித்து பார்க்கும்போது, பொது நிலையினர் வயலில் உழுபவர்கள் என்று பார்க்கலாம். அப்புறம் மேய்ப்பு பணி, யார், ஆயர்களுக்கு மேய்ப்பு பணி தரப்படுகிறது. ஆனால் 2மே சோதனை தான். அதை இங்கே கவனிக்கணும். 2ம் இங்கே என்ன நினச்சிக்கிறாங்க, மேய்ப்பு பணி கொடுத்து விட்டால் தேர்ந்தெடுத்து விட்டார், மேய்ப்பவர்கள் எல்லாம் அந்த எஜமான் கூப்பிட்டு தன்னோடு உணவருந்த அமர சொல்ல போகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, 2மே நமக்கு சோதனை தான். 2மே நமக்கு கட்டளையிட்டு தெரிவிக்கப்பட்ட பணிதான். அதாவது என்ன சொல்கிறார் என்றால்,
உங்கள் பணியாளர் அது அடிமை உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ. அப்போ 2 விதமான பணி இருக்கிறது. இந்த 2 பேருமே என்ன சொல்ல வேண்டும்? 10 பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் பயனற்ற அடிமைகள், எங்கள் கடமையைதான் செய்தோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்போ இதில் ஒன்றும் ஒரு உயர்நிலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மேய்ப்பர்களுக்கு தான் சோதனை இன்னும் அதிகம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஆடுகளை சரியாக பார்க்கவில்லை என்றால், கவனிக்கவில்லை என்றால், அங்கே எஜமானனுக்கு துரோகம் செய்கிறார்கள். அந்த அடிமையை எப்படி எஜமானன் தேர்ந்தெடுப்பார்? யோசிச்சு பாருங்கள். இது ஆச்சரியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். மந்தையை மேய்க்கும் பணியை கொடுத்து சோதிப்பேன், மற்றொரு பிரிவினரிடம் என் வயல்வெளியில் உழுது வரும் பணியை கொடுப்பேன். இவர்களில் யாரெல்லாம் தங்கள் பணியை சரியாக செய்கிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறேன். இதை கடவுளுடைய திட்டம் கொண்டு திருச்சபையில் யாரெல்லாம் சரியாக பணி செய்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் என்பதை உருவப்படுத்தி இங்கே சொல்கிறோம். இந்த பணியை செய்ய சொல்வதன் மூலம் உங்களை நேசிப்பவர்களை எப்படி கண்டறிவீர்கள் அப்படின்னு அந்த கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு சொல்லும் பதில், அடிமைகளில் பல வகையினர் இருக்கிறார்கள். அந்த வகையினர் யார் என்றால், வயலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வயலுக்கு போகாமல் வேறெங்கேயோ கேளிக்கையை தேடி சென்று விடுவார்கள். இவர்கள் என்னை மறந்து விடுவதால், அதாவது என்னை விட தங்களுடைய கேளிக்கையினால் கிடைக்கக்கூடிய செல்வ மாயையை அதிகமாக நேசிப்பதால் அவர்கள் என்னை நேசிக்காதவர்கள் ஆவார்கள். இதை மத்தேயு 13:22 பார்த்தோம்னா அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? உலக கவலை, செல்வ மாயை, அந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், இது போன்ற விஷயம்லாம் நம்மை முச்செடிகள் போல் இருந்து நம்மை வளர விடாமல் செய்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இதையும் இந்த சோதனையில் மாட்டிக்கிறவங்க இது மாதிரி மறந்துட்டு வெளியேறுகிறவர்கள் அந்த தவறை செய்கிறார்கள். சரியா? அதனால் என்ன சொல்ற, என்னை விட தங்களுடைய கேளிக்கையினால் கிடைக்கக்கூடிய செல்வமாயை அதிகமாக நேசிப்பதால் அவர்கள் என்னை நேசிக்காதவர்கள். அப்போ நாம் கடவுளை மட்டும் நேசிக்கணும். இப்போ செத்த முன்னாடி சொன்னேன் அல்லவா, 2 எஜமான், ஒன்று மனித மரபு, இன்னொன்று கடவுள், அதை நற்கருணைன்னு வச்சுங்க. இதில் நாம் நற்கருணை மட்டும் நேசிக்க வேண்டும் என்றால் இந்த மனித மரபின் மூலம் கிடைக்கக்கூடிய கேளிக்கை இதை நாம் மறந்துவிட வேண்டும். அப்போ இதெல்லாம் யார் அப்படின்னா, இந்துக்கள் இது போன்ற ஒரு பணியில் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த செல்வ செழிப்பு போன்ற ஐஸ்வர்யம் போன்ற செயலுக்காக கடவுள்கள் பல வைத்து வழிபடுகிறார்கள் அல்லவா, அது அவர்கள் தேடி செல்லும் இந்த செல்வ மாயையை குறிக்கிறது. இந்த கேளிக்கை சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள், ஆனால் இயேசுவை நேசிக்கவில்லை. அதனால் அவர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல் போகிறது. அடுத்த விதமான அடிமை யார் என்றால், வயலுக்கு போவார்கள், அப்போது தங்கள் கடமையை மட்டும் செய்து வீடு திரும்புவார்கள். இவர்கள் யார் என்றால் பயனற்ற அடிமைகள். அதான் 17:10 படி, அதாவது கரெக்டாக வேலையை செய்த ஒரு அடிமை. அப்போ இவர்களுக்கு கிடைக்குமானா கேள்விக்குறி தான். எப்படின்னு பாருங்கள், இவர்கள் தங்கள் கடமையை செய்யும் அடிமைகள் தானே தவிர என்னை நேசிப்பவர்கள் அல்ல. அதாவது துரோகம் செய்யாத ஒரே காரணத்திற்காக நான் அவர்களை தத்தெடுக்க முடியாது. பாருங்க, வில் கோ டு அதை மேத்யூ 5:47 நாம் போவோம். அதற்கு முன்பு இதை விளக்கி விட்டு போகிறேன். என்னென்னா, இவர்கள் தங்கள் கடமையை செய்யும் அடிமைகள், அதாவது அந்த கடமையை செய்யும் அடிமைகள் தானே தவிர என்னை நேசிப்பவர்கள் அல்ல. ஐயா அப்படி சொல்கிறாரு, அவன் கரெக்டாக தானே போகிறான், வயலுக்கு போக சொன்னார், அந்த அடிமை கரெக்டாக அந்த வயலுக்கு போகிறான், உழுது விட்டு திரும்பி வருகிறான். இவன் என்ன துரோகம் பண்ணான்? அப்போ இவனை ஏன் தத்தெடுக்க முடியாது அப்படின்னா, அதாவது அந்த எஜமான் வயலுக்கு போக சொல்லி தத்தெடுக்கிறதுக்காக போக சொல்லிக்கிறார். அதுதான் இதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷனை படித்தேன். நேராகவே இதுக்கு போனால் உங்களுக்கு அந்த இடம் மிஸ் ஆகிரும்.
அப்போ தத்தெடுக்கிறார் என்ற நோக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அடிமை அவன் கடமை மட்டும் செய்கிறான், வீடு திரும்புகிறான். அவனை தத்தெடுக்கலாமா என்றால், ஒரு எஜமான் தத்தெடுக்க வேண்டிய ஒரு நபர் பிள்ளைகளை தேடும் பொழுது என்ன செய்வார் என்றால், அந்த பிள்ளையிடம் ஒரு சிறப்புத்தன்மை எதிர்பார்ப்பார். போகிற எல்லா பிள்ளையும் அவர் தேர்ந்தெடுக்க முடியாது. அநாத மடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோ, அங்கே இருக்க எல்லா பிள்ளையும் தேர்ந்தெடுக்க முடியாது. இவருக்கு தகுந்த குணவளம் படைத்த குழந்தை எதுனும் அங்கே இருக்கிறதா என்று தேடுவார். அப்போ கடவுளுக்கு ஏற்ற குணம் எது? அதுதான் மத்தேயு 5:47 பார்க்கிறோம். 47 என்ன சொல்கிறது என்றால்,